நான் பண்ணது லிமிட்டை தாண்டி நடந்ததே கிடையாது. எனக்கு அவங்க கன்ஃபஸ்க்கு டைம் கொடுத்துருந்துருக்கணும். அவங்க இம்மீடியட்டாக என்ன அனுப்பினதுக்கு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாவது பண்ணியிருக்கணும், கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும். இட் இஸ் தேர் இஸ் நீங்க கத்தும்போது அங்க எல்லாரும் அப்படி ஸ்டன் ஆகி பயந்து பார்த்தாங்க. ஆமா, அது ஏன்னு எனக்கே தெரியாது. நான் உண்மையை மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அது ஏன்னு இன்னமும் எனக்கு தெரியல. எல்லாரும் நினச்சிருங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு, என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அவங்க பேசியிருக்காங்க, ட்ரிகராக இருக்குது. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் கூட இருந்திருக்கு. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்க கெமி சொல்லியிருப்பாங்க, டேரெக்டாக அவங்கள ட்ரிகர் பண்ணதுனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வெளியே வரல. அப்படியா? ஆமாம். விஜய் டிவி பிக் பாஸ் சூஸ் பண்ணது நான் ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் நினைக்கிறேன். இந்த சீசன் 9லாம் இல்லை, பிக் பாஸே எதுக்கு நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறையா வீடியோ வெளியே வரவே இல்லை மேம். நானே வெளியே வரல, இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கேன். ஆமா, இன்னைக்கு வரலன்னா ஒருத்தங்க இப்படி கத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருந்ததோ அத்தனையும் காட்டப்படல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, காட்டப்படல. பிளஸ் நான் அழுவுறத மட்டும் தான் காட்டி என்ன வந்து சொல்லுவாங்களே பப்ளிக்ல வந்து அஷேம்லா பண்ணி நீ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு கவுன்சிலிங் எல்லாம் வேண்டாம், நான் நல்லா இருக்கேன். நீங்க பாக்குறீங்க நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கேன். எஸ், பட் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் போதும் அந்த பிக் பாஸ் வீட்ல கேம்னு தெரிஞ்சு உள்ள போய் அவ்வளோ ட்ரிகரிங் நடக்கும் போதும் நாம எவ்வளவு மெச்சூர்டாவும் இல்ல ஒரு 80% மெச்சூரிட்டியாவும் அமைதியாவும் அதை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தானே அங்க கேமே. ஹேண்டில் பண்ணலாம், ஃபுல்லா மைண்ட் கேம் தான் இல்லையா? இட்ஸ் ஃபுல்லி மைண்ட் கேம் தான். நீ டைமே கொடுக்கலையே. நான் வாக் அவுட் ஆகும்போது லெஃப்ட் சைட் டோர் இருக்கு, நீங்க போகலாம், அவ்வளோதான் என்னோட வாக் அவுட்டுக்கு ஆன்சர். சரியா? இதே வந்து சாண்ட்ரா வந்து பேனிக் ஆகி கத்துனாங்களே, அப்போ டைம் கொடுத்தாரா பிக் பாஸ்? கொடுத்தாருல்ல. பிரஜன் கத்துனாங்களே, அப்போ டைம் கொடுத்தாரா பிக் பாஸ்? கொடுத்தாருல்ல. அப்போ பிக் பாஸ் என்னோட இதுக்கு மட்டும் ஏன் டைம் கொடுக்கல?